அரங்கத்திலிருந்து அந்த பதவியேற்பு விழா மன்றத்திலிருந்து நமது செய்தியாளர், தலைமைச் செயலக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். நித்யானந்தன், இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதவியேற்பு விழா நடைபெறும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கான பூர்வாங்க வேலைகள் எல்லாம் தற்போது நடந்து கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். முதலமைச்சராக பல தடைகளை தாண்டி விஜய் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொள்ளப் போகிறார். அவருக்கு முன்பாக பல சவால்களும் காத்திருப்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த நிலைமையில அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த சூழல் எப்படி இருக்கிறது? கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த அரங்குக்கு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்தெந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள்? சரியாக 10 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 9 அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். இதற்காக இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கம் விழா கோலம் பூண்டிருக்கிறது. அவ்வப்போது டிவிகே என தொண்டர்களுடைய கோஷங்களும் விசில் சத்தத்திற்கிடையே தான் இந்த அரங்கம் இருக்கிறது. அரங்கத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க உள்ள விஜயுடைய தாயும் தந்தையும் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். திரைத்துறையை சார்ந்த நடிகை திரிஷா வந்திருக்கிறார். அதே போல பாடகர் கிறிஷ், அதே போல நடிகை சங்கீதா உள்ளிட்ட பலரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். மூத்த நடிகர்களிலிருந்து இளைய நடிகர்கள் வரை வந்திருக்கிறார்கள். ஆகவே திரைத்துறையை சார்ந்தவர்கள் அதிகமானவர் வந்திருக்கிறார்கள். அதே போல ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகள் என பலரும் வந்திருக்கிறார்கள். தாவேகாவுடைய தொண்டர்கள் அதிக அளவில் வந்திருக்கிறார்கள். சுமார் 2000 பேர் தாவேகாவுடைய தொண்டர்கள் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமைச்சர்களாக பதவியேற்பவர்களுடைய உறவினர்கள் என பலரும் வந்திருக்கிறார்கள். அமைச்சராக பதவியேற்க உள்ள ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் மார்ட்டினும் வந்திருக்கிறார். அதே போல நிதித்துறை செயலாளராக இருந்த தற்பொழுது உதயச்சந்திரனும் வந்திருக்கிறார். அதே போல மூத்த IAS அதிகாரிகள் அமுதா உள்ளிட்ட பலரும் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். விழாவை சிறப்பிப்பதற்காக பல ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதே போல தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் உதயச்சந்திரன், அமுதா உள்ளிட்ட பலரும் இந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த அரங்கத்தை நிரம்ப தற்பொழுது இருந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், அதே போல CPM உடைய மாநில செயலாளர் சண்முகம், அதே போல முன்னாள் மாநில செயலாளர் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன், மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய TK ரங்கராஜன், முன்னாள் மாநில செயலாளர் G ராமகிருஷ்ணன் மற்றும் CPI இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், அதே போல முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய சட்டமன்ற உறுப்பினர் வருகை தந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வன்னி அரசு வந்திருக்கிறார். தற்பொழுது மேடையில் ஆதவ் அர்ஜுனா இறுதி கட்டமாக அனைவரும் அமர்ந்திருக்கிறார்களா, VVIPகளுக்கெல்லாம் இருக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா, தாவேகாவுடைய தொண்டர்கள் எல்லாம் அமர வைக்கப்பட்டிருக்கிறதா என்று இறுதியாக மேடையிலிருந்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். அரங்கம் நிறைந்து தற்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள். சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தாவேகாவுடைய தொண்டர்களுடைய வருகை என்பது அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது. இங்கு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு சென்று அவர் கையொப்பமிட இருக்கிறார் விஜய். அதற்கு பிறகாக தான் தொடர்ச்சியாக 13ஆம் தேதிக்குள்ளாக இருக்கிறது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிற்பதும் இருக்கிறது. எனவே இதெல்லாம் ஒரு 9 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். தகவலோடு தான் பதவியேற்கிறார் ஜோசப் விஜய். ஒருபுறம் இது, மறுபுறத்தில் வெளியே இருக்கக்கூடிய தாவேகாவுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் விழாவை சிறப்பிப்பதற்காக பட்டாசு வெடிப்பதும் இனிப்புகள் கொடுப்பதும் என வெளியே ஒருபுறம் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி சார்பில் இருந்து ஆங்காங்கே LED திரைகள் மூலமாக இதை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. LED திரை வாயிலாக பொதுமக்கள் இதை பார்ப்பதற்கு பல இடங்களில், அதாவது அண்ணா நகர் டவர், மெரினா கடற்கரை, கோயம்பேடு நிலையம், கடற்கரை, திருவாரூர், கத்திப்பாக்கம், செம்மொழி பூங்கா, தீவுதல், நாகேஸ்வர பூங்கா, அதே போல மயிலாப்பூர் குளம், மார்க்கெட், நீலாங்கரை கபாலீஸ்வரர் கடற்கரை பகுதி, மாதவரம் பேருந்து நிலையம், மவுண்ட் ரோடு, பூநல்லி உள்ள தண்டையார்பேட்டை, அடையாறு, திருவெற்றியூர், மணலி, திருவிக்கா நகர் என பல்வேறு இடங்களிலும் LED திரைகள் மூலமாக 23 இடங்களில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்வை பொதுமக்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை சென்னை மாநகராட்சி செய்திருக்கிறார்கள். நித்யானந்தன் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள். தற்போது இந்த பதவியேற்பு விழாவை நடத்தி வைப்பதற்காக
ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தற்போது கவர்னர் மாளிகையிலிருந்து கிண்டி கவர்னர் மாளிகையிலிருந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து இப்போது நேரடியாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆளுநர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர் நேரு ஸ்டேடியத்தை அடைய இருக்கிறார். ஏற்கனவே திட்டமிட்டபடி 10 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலைமையில நேற்று ஆளுநர் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளலாம், பதவியேற்றுக் கொள்ளலாம் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலைமையில் இப்போது ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் இப்போது மக்கள் மாளிகையிலிருந்து, ஏனென்றால் கவர்னர் மாளிகையிலிருந்து இப்பொழுது அவர் நேரடியாக நேரு ஸ்டேடியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தமிழக அரசியல்ல ஒரு திருப்பு முனையாக, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று பூர்வமான ஒரு சம்பவமாகவே இது பார்க்கப்படுகிறது. நீண்ட நெடிய ஒரு திராவிட இயக்க ஆட்சிகளுக்கு இப்போது மாற்றாக ஒரு புதிய அரசியல் இயக்கம் தமிழகத்தை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இது இளைஞர்களால் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், பெண்களால் ஏற்பட்டிருக்கிற மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. 108 இடங்கள் மட்டுமே வைத்துக்கொண்டு ஆளுநர் அவர்களை விஜய் அவர்கள் தொடர்ந்து 3 முறை சந்தித்து 4வது முறையாகத்தான் தமிழக ஆளுநர் ராஜேந்திர பிரசாத் அர்லேக்கர் அவர்கள் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் என அனுமதி ஒப்புதல் வழங்கியதனுடைய அடிப்படையில் தான் இன்றைய பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. அது நேரு உள் விளையாட்டு அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த இடத்திலே ஆளுநருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாகவே அவர் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை வந்து அடைந்தார். இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்து இறங்கினார். அங்கிருந்து அவர் இன்னும் சற்று நேரத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை அடைய இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக ஒரு புறம் காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த இடத்துல சூழ்ந்திருக்கிறார்கள். தாவேகா தொண்டர்கள் நீண்ட நெடிய தங்களது கனவான, தாங்கள் இதுவரை திரையில் ரசித்து வந்த ஒரு கதாநாயகன் தமிழக அரசியல்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகப்போகிற அந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள்ல LED திரைகள் அமைக்கப்பட்டு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிற அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முழுக்க அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற நிலைமையில தாவேகா தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள், தமிழக மக்கள் நடுநிலை வாக்காளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பலர் இந்த முறை அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். அதன் மூலமாகத்தான் விஜய் அவர்கள் இத்தனை அளவிற்கு தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்து அவர் இப்போது ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிற நிலைமையில விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளப் போகிற அந்த காட்சியை பார்ப்பதற்காக தொலைக்காட்சிகளின் முன்பாக, செல்போன்களின் வாயிலாக அவர்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு தடைகளை தாண்டி முதலமைச்சராக விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறார் என்றாலும் கூட அவர் பொறுப்பேற்றவுடன் அவருக்கு பல சவால்கள் காத்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. தேர்தல் வாக்குறுதியாக பல வாக்குறுதிகளை அவர் வழங்கியிருக்கிறார். 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்கள் தமிழகம் முழுவதிலும் எந்த பேருந்திலும் ஏறி எந்த இடத்திற்கும் பயணித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். 2 சிலிண்டர்கள், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசம் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இது போன்ற அறிவிப்புகள் ஏற்கனவே தமிழக அரசு நிதி நெருக்கடியில் இருக்கிறது. பல லட்சம் கோடி, 10 லட்சத்துக்கும் அதிகமான கோடி கடனில் இருக்கிற நிலைமையில் விஜய் அவர்கள் தன்னுடைய அறிவிப்புகளை எப்படி செய்து காட்டப் போகிறார், முதல் அறிவிப்பாக அவர் என்ன கையொப்பம் இடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிற நிலைமையில்தான் இந்த பதவியேற்பு விழா என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில்தான் முதலமைச்சராக விஜய் அவர்களை பதவியேற்பதற்காக ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து இப்போது நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. தாவேகா தொண்டர்கள், விஜய்க்கு வாக்களித்த மக்கள் எப்போது இந்த தருணம் வரப்போகிறது என்று கடந்த 1 வார காலமாக அவர்கள் ஏங்கி தவித்து கொண்டிருந்தார்கள். விஜய் அவர்கள் வெறும் 108 இடங்களை பெற்று ஒரு தொங்கு நிலைமையில் இருந்த நிலைமையில்தான் இப்போது விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், காங்கிரஸ், IUML என்று சொல்லக்கூடிய இயக்கமெல்லாம் அவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைமையில் அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணி, அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை நிபந்தனையுடன் சேர்ந்த ஒரு ஆதரவை வழங்கியிருக்கிற நிலைமையில்தான் இந்த ஆட்சி என்பது தற்போது உருவாகக்கூடிய சூழ்நிலையில் அந்த பதவியேற்பு விழா கடந்த 1 வார கால
பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நீண்ட இழுபறிக்கு பின்னர் நேற்று முடிவான நிலைமையில் ஆளுநர் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளலாம், அவர் தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொள்ளலாம் என்று அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் வழங்கிய நிலைமையில்தான் இந்த விழா என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில்தான் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள விஜய் அவர்களுடைய சகாக்களுக்கு இப்போது 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடன் சேர்ந்து அமைச்சர்களாக பதவியேற்று கொள்ளப் போகிறார்கள் என்ற அறிவிப்பு வந்திருக்கிற நிலைமையில் அவர்களுக்கு இந்த பதவியேற்பு விழாவை நடத்தி வைப்பதற்காக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநர் இப்போது நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னை முழுக்கம் என்று சொல்வதை விட தமிழகம் முழுக்கமே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அரசியல் பரபரப்பு, ஒரு மகிழ்ச்சியான சூழல் தாவேகா தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சென்னை ஒட்டுமொத்த சென்னையிலும் பல்வேறு இடங்களில் LED திரைகளின் மூலமாக இந்த பதவியேற்பு விழா என்பது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிற இந்த சூழலில் பல்வேறு இடங்களில் மக்கள் ஆர்வமாக சென்று விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளப் போகிற அந்த நிகழ்ச்சியை காண ஆர்வம் காட்டி கொண்டிருக்கிற அந்த சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் தலைமை செயலகம், பூங்காக்கள் போன்ற இடங்கள் எல்லாம் தோரணங்கள் கட்டி மின் அலங்கார விளக்குகள்லாம் அந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை பல்வேறு இடங்களில் நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக திமுக என்ற திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழக அரசியலில் ஒரு புதியதோர் இயக்கம் எடுத்த எடுப்பிலேயே சந்தித்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கிறது என்பது தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளாக ஒன்று தமிழகத்தை அதிமுக ஆளும் அல்லது திமுக ஆளும் என்ற நிலைமை மாறி ஒரு புதிய இயக்கம் தமிழக மண்ணில் இப்போது ஆட்சியை கைப்பற்றியிருப்பது மிக முக்கியமான அரசியல் நகர்வாக, அரசியல் வரலாற்று பதிவாக பார்க்கப்படுகிற சூழலால் தான் இப்போது இந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு எழும்பி இருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய உடை மிக முக்கியமான ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதிக அளவில் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி கலந்து கொள்ள போகிறார் என்ற காரணத்தினால மிக எழுச்சியோடு காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தாவேகாவுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு என்று ஆதரவு வழங்கியிருக்கிற இடதுசாரி கட்சிகள் சிபிஎம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய தலைவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்து அந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இப்படியாக ஒரு விழா கோலம் தொடர்ந்து அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. திரைத்துறையை சேர்ந்த முக்கிய திரை நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த இடத்துல குவிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான தாவேகா தொண்டர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசியல் இயந்திரத்தை சேர்ந்த அதாவது IAS IPS அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் விஜய் தான் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார். அவர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார், அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது. தமிழக அரசு என்பது ஒரு பாரம்பரியமிக்க அரசு, திராவிட இயக்கங்கள் கட்டி எழுப்பி இருக்கிற அரசு. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டுகளாக திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியின் கீழ் பணியாற்றிய அனுபவம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கும். இந்த நிலைமையில புதியதாக வந்திருக்கிற விஜய் அவர்கள் எப்படி இந்த அரசை நடத்தப் போகிறார், தமிழக மக்களுக்கான நலத்திட்டங்களை எப்படியெல்லாம் செய்ய போகிறார், அரசு அதிகாரிகளை அவர் எப்படி இயக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகாரிகள் மத்தியிலே இருக்கிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலைமையில் விஜய் அவர்களுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பில் அதிகாரிகளும் கூட காத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலைமையில் அந்த அரங்கத்திலிருந்து நமது செய்தியாளர் லாவண்யா இருக்கிறார், இந்த பதவியேற்பு மையத்திலிருந்து. இது தொடர்பாக அவரிடத்தில் நாம் பேசலாம். லாவண்யா, நீங்கள் காலையிலிருந்தே இந்த பதவியேற்பு விழா மண்டபத்தில் இருக்கிறீங்க. அந்த இடத்திற்கு ஆளுநர் அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் இந்நேரத்திற்கு அந்த விழா மண்டபத்தை அடைந்திருப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலைமையில் அங்கே விழா சூழல், அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது, அங்கே தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது?
வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று பதவியேற்கிறார். நேரு ஸ்டேடியத்திலிருந்து தொண்டர்களினுடைய மனநிலை மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள், விசிலுகிறார்கள். தங்களுடைய தலைவன் முதலமைச்சர் ஆகிறார் என்ற ஒரு எண்ணம் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் அவர்களை ஆழ்த்தி இருக்கிறது. காலையில், அதாவது 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இங்கு வருகை தந்தார். இப்பொழுது வருகை தரும் பொழுது தமிழக நேரு ஸ்டேடியத்தை விட்டு வெளியேறும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக வெளியே இருக்கிறார். அரங்கம் முழுவதுமே களையெழுத்தி இருக்கிறது. மக்களினுடைய முகங்கள் பார்த்தாலே ஆளுநரும் இங்கு வருகை ஒரு சூழலில் நிச்சயமாக லாவண்யா, நேரு உள் விளையாட்டு அரங்கம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. சென்னை முழுக்க விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு அரசியல் இயக்கம் தமிழகத்தில் உதித்து அது சந்தித்த முதல் தேர்தலிலேயே தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற சூழல் உண்மையிலேயே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் இந்த உணர்வை தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் மிக முக்கியமான பல காட்சிகளை நம்மால் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. தனக்கு ஆதரவு வழங்கிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள்லாம் கலந்து கொள்வது என்பது ஒரு இயல்பானது என்று சொன்னாலும் கூட இப்போது விஜய் அவர்களுக்கு தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல்ல அந்த இடத்துல பல முக்கிய தலைவர்கள், பாஜகவை சேர்ந்த தலைவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் கூட அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இது அனைத்து அரசியல் கட்சிகளிலும் மிக முக்கியமான ஒரு ஆதரவாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு தமிழக அரசியலினுடைய ஒரு முக்கிய நிகழ்வு என்ற காரணத்தினால பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் அரசியலை கடந்து இதை பார்க்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த காட்சிகள்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருந்தவர், பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தவர், 2 மாநிலங்களுக்கு பொறுப்பு ஆளுநராக இருந்தவர், அவரும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. இந்த நிலைமையில இன்னும் சற்று நேரத்தில் தமிழக ஆளுநர் அந்த விழா மண்டபத்திற்கு வர இருக்கிறார். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிற அந்த ஏற்பாடுகள்லாம் மிக பிரம்மாண்டமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த திரையில ஜோசப் விஜய் என்று அச்சிடப்பட்டு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதற்கான நிகழ்ச்சி என பொறிக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள் நிறத்தில் அந்த பின் பேக்டிராப் என்று சொல்வார்கள், அந்த திரை அமைக்கப்பட்டு அதில் அவருடைய எழுத்துக்கள் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சர் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்திற்காகத்தான் அந்த தொண்டர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த தொண்டர்கள் மிக உற்சாக மனநிலையில் இருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த அரங்கம் என்பது ஒரு 5000 3000 பேர் அமர்வதற்கான அளவிலான ஒரு அரங்கம் என்ற காரணத்தினால அந்த இடத்துல தாவேகா தொண்டர்கள் 2000 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற அரசியல் கட்சியினர், மற்ற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், விஐபிக்கள், அது மட்டுமல்ல அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் எல்லாம் அந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல வேறு தரப்பட்ட மக்களும் ஆர்வமாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நோக்கி வருகிறார்கள். எனவே அப்படி மக்கள் தொண்டர்கள் அந்த இடத்துல குவியும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு நெரிசல், போக்குவரத்து நெரிசல், அது மட்டுமல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த இடத்துல ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால தமிழக காவலர்கள், சென்னை மாநகர போலீசார் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை சுற்றி கிட்டத்தட்ட சுற்றிலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர்கள் பாதுகாப்பு வளையம் அமைத்துத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ற சூழல் இருக்கிறது. ஆர்வத்தின் மிகுதியால் தொண்டர்கள் அந்த இடத்தை நோக்கி வருகிற சூழல் இருக்கிறது. இந்த நிலைமையில் நமது செய்தியாளர் முத்து அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். முத்து, இந்த விழா இன்னும் சற்று நேரத்தில் அந்த பதவியேற்பு விழா, முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொள்ளப் போகிறார். ஆளுநரும் கூட இன்னும் சற்று நேரத்தில் அந்த விழா மண்டபத்தை அடைய இருக்கிறார். ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அங்கு வருகை தந்திருக்கிறார். இது ஒரு விழா கோலம், ஒரு முக்கிய நிலைமையை இப்போது எட்டியிருக்கிறது. அங்கே நிலைமை என்ன, அங்கே உற்சாக சூழல் எப்படி இருக்கிறது, தொண்டர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வணக்கம்.
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக தான் தமிழக ஆளுநர் அவர்கள் கிண்டியில் இருக்கக்கூடிய அவர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கம் சென்றடையக்கூடிய நிலையில அங்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் அனைவருமே வந்துவிட்டார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு விழாக்கோலம் கொண்டுள்ள நிலையில் தெரிகிறது. அந்த பகுதிகளில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இனிப்புகள் வழங்கியும் அதே போல தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்வை காண்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவி என்பது ஏற்க இருக்கிறார். மிகப்பெரிய தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் இப்போது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளப் போகிற விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளப் போகிற நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. ஆளுநருடைய வருகைக்காகத்தான் அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு இப்போது அந்த நுழைவாயிலில் அவருடைய வாகனம் உள்ளே செல்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆளுநர் கான்வாய் வாகனத்தோடு இப்போது நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு உள்ளாக அவரது வாகனம் உள்ளே செல்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆளுநர் அந்த அரங்கத்திற்குள் சென்றவுடன் அந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. ஆளுநருடைய வருகைக்காக அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைக்காகத்தான் தாவேகா தொண்டர்களும் இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தார்கள். 108 என்ற இலக்கத்தை அடைந்து விட்டாலும் கூட, தனி பெரும்பான்மை கட்சி என்றாலும் கூட ஆட்சி அமைக்கும் அளவிற்கு எண்ணிக்கை இல்லை என்ற சூழல்ல கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து பல்வேறு இயக்கங்கள் இடத்துல, அரசியல் கட்சிகள் இடத்துல நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையினுடைய முடிவாக பல்வேறு அரசியல் கட்சிகள் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஆதரவு வழங்கியதுடைய அடிப்படையில் இன்று அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறார். அந்த பதவியேற்பு விழாவை நடத்தி வைப்பதற்காக ஆளுநர் அவர்கள் இப்போது நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் திரையில் காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஆளுநர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று வைக்கப் போகிறார். அதையும் நாம் காண இருக்கிறோம். இந்த பதவியேற்பு விழா நடந்து முடிந்தவுடன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகப் போகிற விஜய் அவர்கள் நேரடியாக இங்கிருந்து தலைமைச் செயலகம் செல்ல இருக்கிறார். அந்த இடத்துல முதலமைச்சர் அறைக்கு சென்று அவர் முதலமைச்சர் இருக்கையில் அமரப்போகிறார் என்ற காட்சிகளும் நமக்கு தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் ஆளுநர் அவர்களுக்கு விஜய் அவர்கள் சால்வை அணிவித்து மற்றும் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி அவரை விழாவிற்கு வரவேற்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இவ்வளவு நேரமாக கருப்பு பேண்ட் மற்றும் வெள்ளை சட்டை அணிந்திருந்த முதலமைச்சராக போகிற விஜய் அவர்கள் இப்போது கோட் அணிந்திருக்கிறார். மிக மெடுக்காக கருப்பு நிற கோட் அணிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் திரையில் காண முடிகிறது. தமிழக அரசியல் என்றாலே அரசியல்வாதிகள் வேட்டி சட்டை அணிவார்கள். கைத்தறி கதர் வேட்டி சட்டையை அணிந்து மிடுக்காக அவர்கள் வருவார்கள். இதுதான் தமிழகத்தினுடைய உடை என்ற சூழல் மாறி இப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள போகிறவர் பேண்ட் கோட் ஷூட்டுடன் அவர் காட்சி அளிப்பது ஒரு அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கிறது. ஆளுநர் அவர்களை கோட் ஷூட் அணிந்து முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிற விஜய் அவர்கள் இந்த விழா மேடைக்கு அழைத்து செல்லுகிற இந்த காட்சிகளை நம்மால் திரையில் காண முடிகிறது. அந்த விழா அரங்கம் முழுவதும் ஒரு உணர்வுபூர்வமான உணர்ச்சி பிழம்பாக மாறி இருக்கிற காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. ஆளுநர் அவர்கள் வெள்ளை நிற உடையில் வந்திருக்கிறார். விஜய் அவர்கள் கோட் ஷூட் அணிந்து ஆளுநருக்கு நினைவு பரிசு வழங்கி சால்வை அணிவித்து, மஞ்சள் நிற சால்வை அணிவித்து ஆளுநர் அவர்களை அந்த விழா மேடைக்கு அழைத்து செல்லுகிற அந்த காட்சிகளை நம்மால் திரையில் காண முடிகிறது. தாவேகா தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் அல்ல, எங்கெல்லாம் அவர்கள் பரவி இருக்கிறார்களோ, தமிழர்கள் எங்கெல்லாம் எந்த நாடுகளெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் இருந்து இப்பொழுது தொலைக்காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிற இந்த பதவியேற்பு விழாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள், திரையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் ஆளுநர் அவர்களை விஜய் அவர்கள் சால்வை பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி அவரை விழா மேடைக்கு அழைத்து செல்லுகிற அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது.
இன்னும் சற்று நேரத்தில் சந்திரசேகர், ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று முதலமைச்சராக விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளப் போகிறார். அதற்கான தருணம் இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆளுநர் அவர்கள் வந்திருக்கிற நிலைமையில் புடைசூழ காவல் உயர் அதிகாரிகள் அவரை மிக பாதுகாப்பாக விழா மேடைக்கு அழைத்து செல்கிறார்கள். விஜய் அவர்கள் உடனேயே ஆதவ் அர்ஜுனா எப்போதும் அவர் உடனேயே இருந்து அவருக்கு ஆலோசனைகளை வழங்குவது, முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிற விஜய் இடுகிற அந்த கட்டளைகளை செய்வது போன்ற காரியங்களில் அவர் தொடர்ந்து தீவிரமாக செய்து